ஒரு குட்டி கதை சொல்லிட்டா, நானும் என் நண்பனும் கடினமான உடற்பயிற்சிக்கு அப்புறமா உடம்பு கொஞ்சம் சூட்டான மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் தணிக்கிறதுக்காக ஏதாவது குடிக்கலாமே அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துக்கிட்டு போனோம். அப்புறம் தான் மச்சி சொன்னா, மச்சி ஒரு ஒஸ்தியான கடை போடலாமா அப்படின்னா, சரி உர்ரா வண்டியா போட்டோம் அப்படின்னு போனோம். அப்படியே நேரா கொண்டு போய் ஒரு முக்காடு போட்ட மூதாட்டி கிட்ட வண்டியை நிறுத்தினா போல. ஆஹா நீர்மோரு, இதை விட உடம்பு சூட்ட தண்ணிக்கு ஏதாவது ஒஸ்தியான பானம் வேணுமா? பாட்டிமா முக்காடை விளக்கிட்டு முகத்தை காட்டிக்கிட்டு எங்க பக்கம் வந்தாங்க. பாட்டிமா புள்ளிங்களுக்கு ஒரு குவளை நீர்மோர் குடி பாட்டிமா அப்படின்னு கேட்டதான் தாமதம். ஆனா அதுக்குள்ள அவங்க கிட்ட இருக்கிற நீர்மோரை பல பேர் வாங்கி குடிச்சு முடிச்சிட்டாங்க போல. கொஞ்சமா தான் இருந்தது. இருந்தாலும் பாட்டியம்மா நல்லா அடியில கலக்கி குலுக்கி ஒரு குவளையில நமக்கு அந்த நீர்மோரை கொடுத்தாங்க. பாட்டிக்கு பல்லு இல்ல, ஆனா எனக்கு வாயெல்லாம் பல்லு. அந்த நீர்மோரை வாங்கி வாயில ஊத்துன பாருங்க, அடேங்க அப்பா, சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர் மோர் மாதிரி வருமா? இது நம்மூர் சுவை, இது அட்டகாசமான சுவை, இது அருமையான சுவை அப்படின்னு மனசுல ஓடிட்டே இருந்துச்சு. எவனா அது கோலாவா கூலா வாங்கி குடிக்கிறது? இதை வாங்கி குடிச்சு பாருங்கடா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்கலையே, அடிச்சு நவுத்திட்டோம்ல. அடுத்த என் நண்பனுக்கு கொஞ்சம் மோர் கம்மியா இருந்ததால நம்ம பாட்டியில கொஞ்சம் தயிர் எடுத்து கலந்து கொடுத்தாங்கப்பா. இந்த மனசு யாருக்கு வரும்? நம்ம நண்பர் இங்க வழக்கமான வாடிக்கையாளர் போல இருக்குது. பாட்டியை நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறா போல. என்னமோ மோரை முதல் தடவை குடிக்கிற மாதிரி அதை குடிச்சிட்டு ஆஹா அருமை அப்படின்னு முகபாவங்கள் வேற. இங்க இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? இந்த மோரோட சுவையை விட அந்த பாட்டியோட பேச்சும் அந்த கள்ளங்கபடம் எல்லாம் சிரிப்பும் தான். ஐயோ ஐயோ, அப்படியே பாட்டி கிட்ட நான் கொஞ்ச நேரம் பேச்சை கொடுத்துட்டே இருந்தேன் பாருங்க. அந்த பாட்டியோட பேரை கேட்டு அசந்துட்டேன். என்ன பேர் தெரியுமா? நம்ம ரஞ்சிதமே 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 மனச கலைக்கு மந்திரமே, அந்த பேர் தான்பா. பாட்டியோட பேரும் மோர மட்டும் சிறப்பா இல்ல, பாட்டியோட பாசமும் பரிவும் டூல் டக்கர். குடிச்ச மோருக்கு பிடிச்ச காசை கொடுத்துட்டு வஞ்சனே இல்ல நம்ம ரஞ்சிதம் பாட்டிக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம்.